என்ன வழி தேடினாலும் ஈழம் இன்னும் விடியவில்லை. என்ன வழி தேடினாலும் ஈழம் இன்னும் விடியவில்லை. இன்னும் என்ன வேண்டினையோ முருகா, என்ன வழி தேடினாலும் ஈழம் இன்னும் விடியவில்லை. இன்னும் என்ன வேண்டினையோ முருகா, என்ன வழி தேடினாலும் முருகா. அக்கரலக்கம் தந்த அண்ணல் நிலை தெரியவில்லை. அக்கரலக்கம் தந்த அண்ணல் நிலை தெரியவில்லை. பரிவுடனே அணைத்து பரிசளிக்க யாருமில்லை. பரிவுடனே அணைத்து பரிசளிக்க யாருமில்லை. இக்கணத்தில் நீ இருந்தால் எனக்கோர் குறையில்லை. இக்கணத்தில் நீ இருந்தால் எனக்கோர் குறையில்லை. அலட்சியமோ உனக்கு முருகா, அலட்சியமோ உனக்கு, உன்னை நான் விடுவதில்லை. அலட்சியமோ உனக்கு, உன்னை நான் விடுவதில்லை. என்ன வழி தேடினாலும் ஈழம் இன்னும் விடியவில்லை. இன்னும் என்ன வேண்டினையோ முருகா, என்ன வழி தேடினாலும் முருகா. சவிகா, மடகாஸ்கரில் இது மஞ்சுரெட். நம்முடைய ஜல்லிக்கட்டு போல் அவங்க மரபொழியில் நடத்துகிற ஒரு நிகழ்வு. அதில் காளமாட்டுக்கு பேர் ஆம்பளை. அவங்க ஒரு நாட்காட்டியை பின்பற்றுறாங்க. மாடு பிடிக்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்குறாங்க. அதோட முன்னோர் வழிபாட்டையும் சேர்த்து நடத்துகிறாங்க. அவங்க நாட்டு கரன்சியிலே ஜல்லிக்கட்டு தான், படம் மாடு பிடிக்கிற மாதிரி தான் போட்டு வச்சுருக்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும். அதில் ஒரு வகையினர் அந்த மாட்டை கொண்டுடுறாங்க, ஸ்பெயின் புல் ஃபைட் மாதிரி. அதுக்கு காரணம் ஒருவேளை அந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள் அங்கே வந்ததுனாலயா அல்லது அதுக்கு முன்னாலே இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பலி கொடுக்குற வழக்கம் இருக்குல்ல, அதனால அதோட நீட்சியாக கூட இருக்கலாம். அது தவறு, நம்ம அதெல்லாம் ஊக்கப்படுத்தவே இல்லை. இன்றைக்கு பதிவு என்னென்னா, இந்த 3ஆம் பிறை நாள் உறுதியாக தெரிஞ்சாதான் மறுநாள் அந்த ஜல்லிக்கட்டுக்கு உரிய அந்த தலைநாளா, தொடக்க நாளா, வாடிவாசல் திறக்கிற நாளா, சாருன்னு அறிவிக்கக்கூடிய நம்முடைய அந்த ஆளும் கிழமையை உணர்த்தக்கூடிய தலைநாள் பற்றி பேசக்கூடிய இந்த மரபறிவை மீட்டெடுக்க முடியுங்கிறதுனால இன்னைக்கு இந்த பதிவு. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். வணக்கம், இது யாம் தமிழர் செயற்களம். நான் தென்னன் மைமன். 17/8/2026 இன்று நாம் எதிர்பார்த்த 3ஆம் பிறை நாள். ஒரு நாளில் வந்துச்சான்னா வந்துச்சு, ஆனால் கொஞ்சம் கலக்கம் இருந்துச்சு, கொஞ்சம் கலங்கள் இருந்துச்சு. ஆனால் இந்த வடகோடு உயர்ந்திருந்தால் மழை வரும்னு சொல்லுவாங்க. போன பிறையும் அப்படித்தான் இருந்துச்சு, ஆனால் மழையே வரல. ஏன் மழை வரலன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே காவிரி வரல. காவிரி முடக்கப்பட்டு விட்டால் மழைப்பொழிவு முடக்கப்படும். சரி, தமிழ்நாட்டுக்கு தான் மழைப்பொழிவு முடக்கப்படுமான்னா, அது மெல்ல மெல்ல கர்நாடகத்துக்கு மழைப்பொழிவு முடக்கிடும். அதுக்கப்புறம் கர்நாடகம் கருவாடாகும், அப்புறம் தானாக வந்துடும். 2 பக்கம் ஒரே காய்ச்சல், 2 பக்கம் ஒரே மழைப்பொழிவுங்கிற அளவுக்கு வரும். அது அறிவுகட்ட வேலையை அவன் செய்கிறான். மழை வரல. சரி, இது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த 3ஆம் பிறையோட அறிகுறி அடுத்த முழுநளவு தோல்வியாகுங்கிறது சொல்றதா கூட இருக்கலாம். அதை பற்றி வல்லுநர்கள் இல்லை. மரபொழி தமிழ் தேசிய தக்காரவையும் முழுநிலன் வெற்றி தோல்வி மட்டும்தான் கணக்கிட்டு மாதப்பிறப்பு அறிவிக்குது. அமாவாசைக்கு தோல்வி பற்றியோ 3ஆம் பிறையின் தோல்வி பற்றியோ சிந்திக்கவே இல்லை. ஏன்னா இலக்கிய சான்றுகள், வழிநடத்தக்கூடிய இலக்கிய சான்றுகள் அப்படிதான் இருக்கு. தேர்வேந்தன் தென்னன் திரு உத்திராட நாள் போர்வேந்தன் பூசலிலன் முத்தொள்ளாயிரம் சொல்லுது. அதே முத்தொள்ளாயிரத்தில் ரேவதி நாளில் சிலந்தி கூடு கலைச்சிரும்னு இருக்கு. இந்த ரேவதிங்கிறது 3ஆம் பிறை நாளில் வருது. இவர் சொல்லக்கூடியது அமாவாசைக்கு 2 நாள் முன்னால் வருது. உத்திராடம், திருவோணம்,
அவிட்டம் இல்லாத அந்த நாட்காட்டியில் சதயம். சதயம்ங்கிறது ஒரு அமாவாசை. சதயத்துலேயும் அமாவாசை வரும், பிறகு புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி முடிஞ்சு மறுபடியும் ஒரு சதயம் வரும். அந்த 2 சதயம் வரும். அடுத்ததும் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி வந்து தான் அஸ்வதி பரணின்னு வரும். பிறகு அது பூசத்தில் பௌர்ணமி வரும். இது ஒவ்வொரு மாதமும் உள்ள சுழற்சி. இப்படி ஒரு சுழற்சி இருந்தால் தான் அது அந்த ஆண்டு நாட்களில் பொருந்துமே தவிர, அவிட்டத்தை போட்டது 27 ஆக்கிட்டிங்கன்னா பொருந்தாது. பிறகு அதுக்கு அபிஜித்னு ஒன்று போட்டு பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த சோதிடர்கள் வந்து ஏதாவது செய்துட்டு அதுக்கு பரிகாரம் சொல்கிறாங்க. நாங்கள் அந்த நம்பிக்கையில் இல்லை, அதனால் அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனல் கேலண்டரை பற்றி மட்டும்தான் நாங்கள் யோசிக்கிறோம். செத்துப்போன கேலண்டர்லாம் நாங்கள் எடுக்கிறது இல்லை. சரி விடுங்க. இன்னைக்கு இதுதான் செய்தி. அப்போது இந்த 3ஆம் பிறையை நம்ம உறுதி செய்தால் தான் 3ஆம் பிறையை ஒட்டி தொடர்ந்து வரக்கூடிய வல்லபிறை 4ஆம் நாளை நம் மாதப்பிறப்பாக, அந்த வகையில் ஆண்டு பிறப்பாக செய்ய முடியும். செய்திக்கு வருவோம். ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் மெரினா போராட்டம் ஜல்லிக்கட்டை மீட்டது. ஆனாலும் உரிய நாளுக்கு வரவில்லை. இன்னைக்கு ஒரு நடிகர் வந்து முதலமைச்சராக இருக்கார். ஏன் வந்தாருன்னு தெரியல. அது ஓட்டு போட்டவங்க தான் சொல்லணும். அவர் வந்த பிறகாவது இந்த ஷூட்டிங் இருக்கு இல்லையா, அவுட்டோர் ஷூட்டிங் சினிமா ஃபீல்டில் நாங்கள் அந்த 12 நாளைக்கு வச்சுக்கிறோமே, 3ஆம் முறை முடிஞ்ச உடனே ஷூட்டிங் புறப்பட்டோம்னா பௌர்ணமி வரைக்கும் ஷூட்டிங் வச்சுக்கிறோமே அப்படின்னு கூட ஏன் நல்லவங்களே யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? கோரிக்கை வைக்க மாட்டீங்களா? மக்களுக்காகத்தானே போய் யோசிக்கிறீங்க. மக்கள் கலைஞர்கள் தானே நீங்கள். ஏன் இவரை தவிர வேற கலைஞர்களே இல்லையா? பஞ்சாங்கம் தான் பார்ப்பீங்களா? மிக மோசமாக அந்த பஞ்சாங்க நம்பிகளாக இருக்கக்கூடிய திரைத்துறை தான். இந்த படத்துக்கு பூஜை போடுறதாகட்டும், அந்த படம் வெளியிடுறதாகட்டும், ஸ்டூடியோ இதுக்குன்னே இந்த இந்த குடம்பாக்கத்தை சுற்றுற ஜோசியர்கள், இந்த பஞ்சாங்க வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் போவாங்க. ஆக இது ஒரு மூட நம்பிக்கை கூடாரம் தான். அதனால இவங்களும் நாளை கையில் எடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த நடிகர் வந்து தமிழ்நாட்காட்டிக்கு பகை. தமிழ்நாட்காட்டிக்கு பகைன்னா ஜல்லிக்கட்டுக்கு பகை. இப்போ இதுக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அவங்க பேர்லேயே இன்னொரு திடல் கூட வச்சுருக்காங்க அலங்காநல்லூரில். அவங்களும் பஞ்சாங்கத்தின்படி போகிறாங்களா அல்லது வேறு எப்படி போகிறாங்கன்னு தெரியல. அவங்க எதுலேயுமே 2 இருக்குல்ல, ஒரு டம்மி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் தேசியர்கள் தான் வழி நடத்தணும். அலங்காநல்லூர் 3ஆவது நாளில் வருது. அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இந்த 3 நாளும் வல்லபிறை 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வந்துட்டா, இதே மாதிரி வேறு சில 3 ஊர்களை கூட இருக்கலாம். 3 ஊர் என்ன, 12 ஊர் 12 அந்த நாட்களுக்கு வரிசைப்படுத்தி பௌர்ணமி வரைக்கும் கூட வரலாம். ஏன்னா இது வந்து தமிழர்களை பொறுத்தமட்டில் இது ஒரு மிலிட்டரி கேம். அதுக்கான சான்றுகள் நிறைய இருக்குது. அதை நம்ம மீட்டெடுக்கணும். நாம் மறுபடியும் அது ஒரு கில்லர் கேமாக மாற்றிடாமல் அது ஒரு அணிவகுப்பை மட்டும் நடத்தினா போதுமானது. இந்த 12 நாட்களை நாம் கோயிலிருந்தும் தொடங்கலாம், கோர்ட்டுலேருந்தும் தொடங்கலாம், பேங்க்லேருந்தும் தொடங்கலாம். அது என்ன அப்படின்னா, கோர்ட்டு வந்து 12 நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். அதை தீர்ப்பு சொல்கிறதெல்லாம் 12 நாளைக்கு. மற்றபடி வக்கீல்கள் அலுவலகம் நடந்துட்டு போட்டோம். எங்கள் ஆத்துக்காரன் கச்சேரிக்கு போகிறாருன்னு அந்த கோர்ட் நடக்கலாம். அதே மாதிரி இந்த பேங்க் டிரான்சாக்ஷன், அந்த வைப்பு தொகைக்கான வட்டி, இது எல்லாமே இந்த 12 நாளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது ஒரு விதியாக வந்துருச்சுன்னா தொலைஞ்சானுங்க. ஏன்னா பௌர்ணமி தடுமானா வட்டி வாங்கக்கூடாது, வரி வாங்கக்கூடாது. இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கானுங்கன்னா இந்த தலைநாள் பற்றிய அறிவை அழிச்சிட்டு இது நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றெல்லாம் தன்னை போல வந்துடும். அதனால் அதை நோக்கி இந்த சிந்தனை நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் உண்மை. இந்த 2026ஆம் ஆண்டில் நல்லது நடக்கும் என்று நம்புவோம். நன்றி. Ah